ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து உங்களோட எக், அதாவது கருமுட்டை, இன்னொன்று உங்களோட விந்தணு, அதாவது ஸ்பெர்ம். இது ரெண்டுமே வந்து அதோட நார்ம்ஸில், இப்போ கருமுட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதோட க்ரோத் நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், அது ப்ராப்பராக ஓவலேட் ஆகணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்தால் தான் அவங்களால கருத்தரிக்க முடியும். அதே மாதிரி விந்தணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட மொட்டாலிட்டி, அதாவது அதோட நீந்தி செல்கிற அதோட வேகம் வந்து கரெக்டாக இருக்கணும், அதோட கவுண்ட் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட மார்ஃபாலஜி, அதாவது அதோட உடல் அமைப்பில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மோஸ்ட்லியாக மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இந்த விந்தணு பற்றின விஷயங்களில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொட்டாலிட்டி. அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் நிறைய கவுண்ட் இருக்குது, ஆனால் மொட்டாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அது நீந்தி போக மாட்டேங்குது, அதுக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மொட்டாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டயட்டில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பர்டிகுலரான 4-5 விஷயங்களை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில், அதுலேயும் முக்கியமாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணுங்கிற மோட்டிவில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், டயபெட்டிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதாவது வெயிட் கெயின், வெயிட் லாஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட மொட்டைலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களால கருத்தரிக்க முடியாது. ஸோ மொட்டைலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எவ்வளோ தூரம் நீந்தி உள்ளே போய் கருமுட்டைக்குள்ளே தொலைச்சி உள்ளே போய் கருத்தரிக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுகளை நம்ம டெய்லி பேசிஸில் நம்மளோட டயட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து என்னது அப்படின்னா பீட்ரூட். இந்த பீட்ரூட் வந்து உங்களோட கணவருக்கு நீங்கள் ரெகுலராக கொடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பீட்ரூட் ஜூஸாக எடுத்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் வந்து பொரியல் பண்ணி கொடுக்கணும். டெய்லி இல்லைனாலுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கொடுக்கணும். இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீட்டா லைன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து உங்களோட இனப்பெருக்க உறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஸ்பெர்ம் மொட்டைலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட லிவரை வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பீட்ரூட் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வால்நட். இந்த வால்நட்டில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான அந்த விதைப்பை வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு தேவையான சத்துக்களை இது கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆர்ஜினைன் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பவுண்ட் வந்து உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், மொட்டைலிட்டியை ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வால்நட்ஸ் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேரட். இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற சத்தும், அதே மாதிரி இதில் நிறைய ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம், அது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உங்களோட விந்துவோட மொட்டைலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேரட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ கேரட் வந்து தனியாக எடுத்துக்கிறது, பீட்ரூட் தனியாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஏபிசி ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பினச், அதாவது பாலக்கீரை. இந்த பாலக்கீரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி, மொட்டைலிட்டி இது ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பினச், பாலக்கீரையை வந்து வாரத்தில் 2-3 முறை ரெகுலராக 1 கப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 1 கப்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது கூட பருப்பு கூட்டு அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா வெரி ஸ்பெஷல் அண்டு சூப்பரான ஒரு டயட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த செவ்வாழையும் ஒரு 45 நாள் தொடர்ந்து எடுக்கும்போது நிச்சயமாக உங்களோட மொட்டைலிட்டியில் ஒரு நல்ல சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ரெட் பனானாவையும் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன உணவுகளை ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.